மா என்ன பாரு அல்வாப்பா. என்ன அல்வாமா நீ? இது வந்து சிறுதானிய அல்வாமா. நம்ம வீட்ல மாவு இருக்குல்ல, நம்ம எப்போ ரெடி பண்ணி வைக்கிறோம்ல, அதுல தான் செஞ்சேன். எப்படி செஞ்ச? சாப்பிட்டு பாருங்க, நான் எப்படி செஞ்சோன்னு பார்த்துட்டு வந்துருவோம். இந்த அல்வா செய்யறதுக்கு 2 மூடி தேங்காய் திருவி மிக்சியில் அடிச்சு 2 தண்ணி ஊற்றி பால் புளிஞ்சு எடுத்துக்கலாம். இதால் 3 பவுல் தேங்காய் பால் எடுத்துருக்கேன். அதே பவுலால் நம்ம வீட்டில் அரைச்ச சத்து மாவு 1 பவுல் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கோம்னா கம்பு, சோளம், திணை, கேவரு, குதிரைவாளி, சாமை 6 பொருள் கலந்துருக்கோம். கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா கலக்கி இந்த அளவுக்கு திக்காக வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கலாம். அதே பவுலால் 2 பவுல் சர்க்கரை போட்டு நல்லா சுருண்டு வர வரைக்கும் கிண்டிக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஆணுச்சு நமக்கு இந்த அளவுக்கு சுருண்டு வரத்துக்கு. இப்போ ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா கிளறி ஒரு நெய் தடவுன பிளேட்டில் மாற்றி ஆறின பிறகு கட் பண்ணி எடுத்தோம்னா சிறுதானிய அல்வா சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, விருப்பமாக சாப்பிடுவாங்க. அல்வா சாப்பிட்டுட்டு வேலையை பாருங்க. அருமையா இருக்கு. இந்த அல்வா 2-3 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. அது ஒரு வாரத்துக்கு கூட இருக்குமா? சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.